ஒரு ஊரில் ஒரு ஆறு ஒன்று இருந்தது. அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு மரமும் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு காகம் கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்தது. அந்த காகம் இருந்த இடத்திலேயே ஒரு அன்னப்பறவையும் வாழ்ந்துட்டு வந்தது. நாம் ஏன் இவ்வளோ கருப்பாக இருக்கிறோன்னு அந்த காகத்துக்கு ரொம்பவே கவலையாக இருந்தது. இந்த அன்னப்பறவை மட்டும் இவ்வளோ வெள்ளையாக இருக்கே அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்தது. எங்கள் சேனல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அந்த காகம் தன்னோட கூட்டில் 3 முட்டையை போட்டுது. இந்த அன்னப்பறவை போல் நாமும் வெள்ளையாக மாறணும்னு அந்த காகத்துக்கு ஆசை வந்துடுச்சு. இந்த அன்னப்பறவை இவ்வளவு வெள்ளையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு அதை தினமும் பார்க்க ஆரம்பிச்சது அந்த காகம். அதனால் அந்த காகம் அன்னப்பறவையை தினமும் பின்தொடரவும் ஆரம்பிச்சது. இந்த அன்னப்பறவை தினமும் தண்ணீரிலேயே இருக்கத்தால் வெள்ளையாக இருக்கோ அப்படின்னு நினைக்கவும் ஆரம்பிச்சது அந்த காகம். அந்த காகம் தினமும் அன்னப்பறவையை பார்த்துக்கிட்டே இருந்தது. இந்த அன்னப்பறவை தண்ணீரிலேயே இருக்கத்தாலேயும் அடிக்கடி குளிக்கத்தாலேயும் தான் இந்த அன்னப்பறவை வெள்ளையாக இருக்குதுன்னு நினச்சது அந்த காகம். அந்த காகம் அன்னப்பறவையை பார்த்து மிகவும் பொறாமையும் பட்டது. நாமும் இந்த அன்னப்பறவையைப் போல வெள்ளையாக மாற வேண்டும் என்று நினைத்தது அந்த காகம். அந்த காகத்திற்கு தூக்கமே வரவில்லை. தன்னுடைய நிறம் கருப்பாக இருப்பதை எண்ணி மிகவும் வேதனைப்பட்டது. இந்த அன்னப்பறவை எவ்வளவு வெள்ளையாக அழகாக இருக்கிறது, நம்மளை மட்டும் ஏன் கடவுள் இப்படி கருப்பாக படைச்சிட்டாரு என மனவேதனைப்பட்டு கொண்டிருந்தது அந்த காகம். நாமும் இந்த அன்னப்பறவை போல் வெள்ளையாக மாற வேண்டும், என்ன செய்வது என்று யோசித்து கொண்டே உட்கார்ந்து கொண்டிருந்தது அந்த காகம். நாமும் தண்ணீரிலே அடிக்கடி குளித்தால் வெள்ளையாக மாறிவிடுவோம் என்று அந்த காகம் நினைத்தது. அதனால் காகம் தண்ணீரிலே குதித்தது. அந்த காகம் ஒரு நாளைக்கு 10-15 முறை குளிக்கத் தொடங்கியது. தண்ணீரிலேயே ஆட்டம் போட்டு கொண்டிருந்தது அந்த காகம். இப்படியாக தண்ணீரிலேயே ஆட்டம் போட்டு கொண்டிருந்தது அந்த காகம். நாம் எப்படியாவது இந்த அன்னப்பறவையை போல் வெள்ளையாக ஆகிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டே குளித்தது அந்த காகம். அந்த காகம் தண்ணீரிலே நீண்ட நேரம் குளித்ததால் அந்த காகத்திற்கு காய்ச்சலும் வந்துவிட்டது. நாம் கொஞ்சம் கூட வெள்ளையாக மாறவில்லையே. அதன் பிறகு அந்த காகம் தான் செய்த தவறை நினைத்து வருந்தத் தொடங்கியது. அந்த காகம் 1 வாரத்திற்கு காய்ச்சலால் மிகவும் சிரமப்பட்டது. அதன் பிறகுதான் சரியாகியது. பிறகு ஒரு நாளைக்கு 1 முறை மட்டுமே குளித்தது அந்த காகம். இந்த கதையோட கருத்து என்னன்னா, நாம் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருப்பதில் தான் சந்தோஷம் இருக்கிறது. அதன் பிறகு அந்த காகத்திற்கு 3 குட்டிகள் பிறந்தன. சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பித்தது. எங்கள் சேனல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.